வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பார்சன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு 25 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்னு சொன்னதும் Ctrl+C Ctrl+Vன்னு மொக்க போட போகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஷார்ட்கட்ஸில் பல உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போது இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுதான்ப்பா எக்ஸல் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸலை ஓப்பன் பண்ணிட்டோம். எக்ஸலை ஓப்பன் பண்ணது நம்மளுக்கு இங்கே ஒரு ஷீட் தான் கிடைக்குது. நம்மளுக்கு இப்போ மல்டிபிள் ஷீட்ஸ் இன்னும் இன்சர்ட் பண்ணணுன்னா நம்ம இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கலாம். மோஸ்ட்லி எக்ஸலில் நீங்கள் கீபோர்டை யூஸ் பண்ணுறது தான் பார்க்கணும். அப்போ தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். Shift F11 கொடுங்க. ஸோ எத்தனை ஷீட் வேணுமோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போது எனக்கு ஷீட் 7ல் இருக்கேன். இப்போ எனக்கு அடுத்தடுத்த ஷீட்டுக்கு போகணுன்னா நீங்கள் ஜஸ்ட் Control பேஜ் டவுன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போகலாம். Control பேஜ் அப் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஷீட்டுக்கு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் செல்லுக்கு போகிறங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, மேலே வரத்துக்கு நீங்கள் ஏரோ மார்க் யூஸ் பண்ணுவீங்க. அது ரொம்ப தப்பு. ஏரோ மார்க் யூஸ் பண்ணக்கூடாது. ஷிஃப்ட் என்ட்ரு தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, மேலே வரத்துக்கு ஷிஃப்ட் என்ட்ரு தான் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் காலமில் இருக்க செல்லுக்கு போக டேப் கொடுப்பீங்க. டேப் தான் கொடுக்கணும். நீங்கள் ஏரோ மார்க்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி முன்னாடி இருக்கிற செல்லுக்கு வரத்துக்கு ஷிஃப்ட்டு டேப் கொடுக்கணும். ஓகே, ஏங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் 1 2 3 அப்படின்னு டேப்பை கிளிக் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். இப்போது எனக்கு நெக்ஸ்ட்டு நான் என்ட்ரு பண்ணேன்னா எனக்கு டேட்டா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ரோக்கு போகணுன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே வரும். இதுவே நீங்கள் 1 ஏரோ மார்க் கிளிக் பண்ணி 2 ஏரோ மார்க் கிளிக் பண்ணி 3 பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கீழே தான் வரும். நீங்கள் திரும்பி அங்கே வர வேண்டிய வேலை இருக்கும். அதனால தான் நீங்கள் டேப் கீயை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது எனக்கு இந்த 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீயில் இருக்கிற ஃபுல் காலமையும் செலக்ட் பண்ணணுன்னா நான் Control ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி எனக்கு இப்போது இந்த 5ங்கிற ரோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணுன்னா ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுவேன். ஓகே, அப்புறம் எனக்கு இப்போது சிக்கும் டிக்கும் இடையில எனக்கு ஒரு 2 செல் 2 காலம் இன்சர்ட் பண்ணுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+ கொடுங்க. ஓகே, இப்போ நான் இது கீபோர்டில் யூஸ் பண்ணுறது ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு இந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ண Control ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா Ctrl+ கொடுங்க. அதே மாதிரி ரோக்கும் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் Ctrl+. இப்போ உங்களுக்கு அது வேணான்னா Ctrl-. ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எக்ஸலில் மோஸ்ட்லி டேபிள் தான் போட போகிறோம். டேபிளுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோன்னா Ctrl+T கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது உங்கள் ரேஞ்சை கேட்கும். ஓகே, என்னோடய ரேஞ்ச் கொடுத்துக்கோங்க. இதான் என்னோடய ரேஞ்ச். ஓகே, கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு இன்னொன்று கேட்கும், மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ். ஆமாம், என்னோடய டேபிளுக்கு டைட்டில் இருக்குது. ஸோ நான் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். இப்போது எனக்கு இவங்க பண்ணியிருக்க இந்த டேபிள் எனக்கு அழகாலனா நீங்கள் ஜஸ்ட் இங்கே போயிட்டு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். வேணுங்கிற டிசைன் எடுத்துக்கலாம். அப்படி வேணான்னா நீங்கள் கிளியர் கொடுத்துருங்க. கிளியர் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த ரேஞ்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் இங்கே ஹோமில் போயிட்டு பார்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போது இங்கே உருவாக்குற டிஃபால்ட்டாக வர டேபிளில் என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணிகிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. 4 வந்துட்டேன். 4 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செல்லுக்கு போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல் ரேஞ்சையும் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் ட்ராக் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அதை நான் ப்ளஸ் கொடுக்குறேன். இது ரெண்டுத்தையும் சம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், அது செல்லோட நம்பரை காட்டாமல் இந்த மாதிரி காலம் 1 காலம் 2ன்னு காட்டும். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது ஃபுல்லுத்துக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணிக்கும். ஓகே, இதுதான் டிஃபால்ட்டாக உருவாகிற டேபிளோட ஒரு இம்பார்ட்டன்ஸு, ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னால் இதுதான். இப்போ இது எனக்கு வேணாம், அதனால் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு டிஃபால்ட் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. அதனால் நானே டேபிள் போட்டுக்கிறேன். ஓகே, நான் ஒரு டேபிள் போட்டேன். இப்போது அடுத்த ஃபார்மில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது நான் delete பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போது எனக்கு இந்த 10 வந்துட்டு கீழே வரைக்கும் வரணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் 10லேருந்து கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற டேட்டா ரேஞ்ச் கிளிக் பண்ணிக்கிட்டேன், செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுங்க. டி கொடுத்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ட்ராக் ஆகி ஃபில் ஆகிக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக. இப்போது இங்கே வந்துட்டு நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கோம், அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ரேஞ்ச் வரைக்கும் வேணுமோ, அப்புறம் கண்ட்ரோல் டி கொடுங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கும் அதுவே. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு நான் டோட்டல் கொடுக்கணுன்னா, ஐ மீன் இதுக்கான டோட்டல் எல்லாம் எனக்கு இந்த இடத்துல வரணுன்னா, இதோட சம் வேணும்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா ஆல்ட்டு ஈக்குவல் டு கொடுத்தனா அந்த டேட்டா ரேஞ்சை அதுவே செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சம்மை சொல்லிடும். பாருங்கள், ஆல்ட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு இதை இப்படி கொடுத்து நான் ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் இங்கேருந்து இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன். அதாவது இந்த செல்லில் இருக்கிறத நான் ரைட் சைடில் ட்ராக் பண்ணுறேன், ஃபில் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், இதோட சம்மும் கிடச்சிருச்சு, இதோட சம்மும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்படி தான் கண்ட்ரோல் டி அண்ட் கண்ட்ரோல் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது இப்போ நான் அதை வந்துட்டு கலர் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அடுத்ததுக்கும் நான் சேம் கலர் கொடுக்கணுன்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள், F4 கொடுங்க. என்னாச்சு, அதுவும் கலர் ஆச்சு. F4 கொடுக்கறதுனால எப்படி கலர் ஆகுது, அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக எந்த ஆக்ஷனை நீங்கள் பண்ணுறீங்களோ அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் F4 கொடுக்கலாம். ஸோ திரும்பி F4 கொடுக்குறேன், திரும்பி F4 கொடுக்குறேன். இதுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதுதான். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு செல்லை இன்சர்ட் பண்ணேன். இப்போ திரும்பி நீங்கள் F4 கொடுங்க, இங்கே வச்சு போய் பாருங்கள், F4 கொடுங்க. ஓகே, நீங்கள் எந்த ஆக்ஷன் பண்ணிங்கனாலும் அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் F4 கிளிக் பண்ணலாம். இந்த கீழே நான் என்ன பண்ணுறேன்னா May 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டேன், என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ அது வந்துட்டு டேட் ஃபார்மேட்டாக ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்த நான் இதை என்ன பண்ணுறேன்னா கலர் கொடுத்துக்கிறேன், போல்டு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இதே மாதிரி ஃபார்மேட் இங்கே வரணும், இதுவும் செலக்ட் ஆகிருக்கணும். இது எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு ஹோமில் ஃபார்மேட் பெயிண்டர்னு இந்த இடத்துல ஒரு டூல் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுலேருந்து அது வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஃபார்மேட் இருக்கோ அதே ஃபார்மேட் இங்கேயும் வந்துடும். ஓகே, ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருந்தீங்க, May 20 இருந்துச்சு, அது வந்துட்டு டேட் ஃபார்மேட்டு. ஆனால் இங்கே எனக்கு என்ன வந்திருக்கு, நம்பரில் வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் திரும்பி டேட்டுக்காக மாற்றுறதுக்கு இங்கே ஹோமில் ஜென்ரல்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ஷார்ட் டேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வந்துடும். இல்லை எனக்கு பெரிய ஃபுல் எக்ஸ்பேண்டாக டேட் வேணும்னா அங்கேயே போயிட்டு லாங் டேட் கொடுங்க. ஓகே, அன்னைய 4 கொண்டு எல்லாமே காட்டும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்டர் பண்ண போகிறோம். அதாவது இந்த டேட்டா ரேஞ்சில் எனக்கு வெறும் மே மந்தோட ரிப்போர்ட் மட்டும் வேணும், ஜூன் மந்தோட ரிப்போர்ட் மட்டும் வேணும்னா நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபில்டர் நீங்கள் இங்கேருந்து தான் அப்ளை பண்ணணும், டைட்டிலில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த டோட்டல் ரோவையே செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எல் கொடுங்க. ஓகே, அந்த ஃபில்டர் மெனு உங்களுக்கு வந்துடும். இப்போ போய்ட்டு நீங்கள் அங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் மட்டும் என்ன கொடுத்துக்கலாம். இப்போ ஆகஸ்ட்டோட உங்களுக்கு ஜூன் வேணும்னா அதே மாதிரி நீங்கள் போய் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபில்டர் வந்துருச்சு. இந்த ஃபில்டரை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் இங்கே போய்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்தும் கிளியர் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ஆல்ட்டு மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுருங்க, அப்புறம் A ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் C ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹோல்ட் பண்ணக்கூடாது, ஆல்ட்டு AC கிளிக் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஒரு பெரிய டேட்டா வந்துட்டு கொண்டு வரேன். இப்போது பிரிண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் P. உங்களுக்கு இங்கே ப்ரிவ்யூ காட்டும். இது நல்லாவா இருக்குது, கண்டிப்பாக நல்லா இல்லை. ஸோ இதை வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பேஜில் ஃபிட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும்னா இதை கொஞ்சம் பெருசாக்கணும். பெருசாக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே போய்ட்டு நோ ஸ்கேலிங்னு கொடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு அது பெருசாக காட்டும். ஓகே, அப்படி காட்டலையா நீங்கள் ஜஸ்ட் பின்னாடி போங்க. இந்த இடத்த இந்த 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஏரியாவை அது எது செலக்ட் பண்ணியிருக்கோ அதை ஒரு ப்ளூ கலர் அவுட்லைனில் காட்டும். ஓகே, இப்போ நான் இதை என்ன செய்கிறேன்னா இந்த ப்ளூ கலர் அவுட்லைன் எனக்கு இந்த இடம் தான் வேணுமா பிரிண்ட்டு. ஸோ அதனால் இந்த ப்ளூ கலர் அவுட்லைனை நான் இங்கே கொஞ்சம் ட்ராக் பண்ணி எனக்கு எவ்வளோ பிரிண்ட் வேணுமோ அங்கே மட்டும் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன். நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, இப்போது கண்ட்ரோல் P கொடுங்க. இப்போது எனக்கு நல்லா இல்லை. ஸோ இப்போது நோ ஸ்கேலிங்கில் தான் இருக்குது. ஸோ நான் இங்கே பேஜ் செட்டப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் டு இங்கே 100% இருக்கிறத நான் ஒரு 115 கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணலாம். ஒரு 170 கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அடுத்த இருக்கிற காலம் வந்துட்டு காட்டல. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பின்னாடி போயிட்டு இந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த அவுட்லைன் முன்னாடி வந்துருச்சு இல்லைங்களா, அதை திரும்பி ட்ராக் பண்ணி பின்னாடி வைக்கிறேன். இப்போது Ctrl P கொடுங்க. உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இன்னொரு குறை இருக்குது. என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் மட்டும்தான் டைட்டில் காட்டுது, நெக்ஸ்ட் பேஜில் டைட்டில் காட்டல, நெக்ஸ்ட் அண்ட் தேர்ட் பேஜில். ஸோ வந்துட்டு எல்லா பேஜுக்கும் நான் இந்த சேம் டைட்டிலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேஜ் லேஅவுட் போய்க்கோங்க. அங்கே இங்கே பாருங்கள், பேஜ் செட்டப்பில் பிரிண்ட் டைட்டில்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி பிரிண்ட் ஏரியாவை அது செலக்ட் பண்ணிடுச்சு. இப்போது ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப், நம்மளுக்கு டாப்பில் தான் வந்துட்டு டைட்டில் வேணும். ஸோ இதை வந்துட்டு நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எந்த ரோவை வந்துட்டு உங்களுக்கு திரும்பி திரும்பி டைட்டிலில் வரணும், இந்த ரோ தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுவே செலக்ட் எடுத்துக்கும். நீங்கள் கொண்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஓகே பண்ணுங்கள். இப்போது பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்கள், எல்லா பேஜ்லேயும் வந்துட்டு அந்த டைட்டில் வந்துட்டுருக்கும். ஸோ நான் பேக் போய்க்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் கீழே ட்ராக் பண்ணி மற்ற டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கு மேலே இருக்க டைட்டில் தெரிய மாட்டேங்குதா? அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டைட்டிலெல்லாம் இதுலேருந்து இது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் ஹோல்டாக இருக்கணும். இது கீழே இருக்க டேட்டா மட்டும் நான் ட்ராக் பண்ணால் தெரியணும் அப்படின்னு பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த டைட்டிலுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு அடுத்த செல் என்ன, உங்களுக்கு ஹோல்ட் பண்ண வேண்டியதுக்கு இருக்கிற அடுத்த செல் வந்துட்டு இதுதான். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வியூக்கு போங்க. வியூக்கு போனீங்கன்னா விண்டோவில் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுங்க. அங்கே போய்ட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ட்ராக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ட்ராக் ஆகும். இப்படி தான் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பெஷல் வேல்யூவை பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலா இருக்கா, டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா இருக்குது. இப்போது நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு எதுக்கு 00ன்னு காட்டுது? ஏன்னா அந்த இடத்துலையும் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி அது தள்ளி வந்துக்குச்சு. நீங்கள் எத்தனை செல் தள்ளி காப்பி பேஸ்ட் பண்ணிங்களோ அத்தனை செல் தள்ளி தாண்டி வந்துருச்சு. ஆனால் எனக்கு அப்படி வேண்டாம். இப்போ எனக்கு இங்கே நான் காப்பி பண்ணுறது, இங்கே எனக்கு பேஸ்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ வேணும். பட் ஆனால் அதில் இருக்க ஃபார்முலா வேண்டாம். ஓகே, அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, அதே மாதிரி Ctrl V கொடுக்குறேன். V கொடுத்ததுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு கண்ட்ரோல்னு ஒரு பட்டன் காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 1 2 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா பேஸ்ட் வேல்யூஸில், அந்த 1 2 3யை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஓகே, அந்த வேல்யூ மட்டும் வரும். ஓகே, இதை நீங்கள் எப்படியும் பண்ணிக்கலாம். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன். பேஸ்ட் ஸ்பெஷல்னு இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வேல்யூஸ்னு கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா அது மட்டும் பேஸ்ட் ஆகும். அடுத்தது நான் கொஞ்சம் டேட்டாவை டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இந்த டேட்டாவுக்கு ஒரு சார்ட் ரெடி பண்ணும். ஓகே, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு எந்த டேட்டாவுக்கு உங்களுக்கு சார்ட் வேணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு Alt F1 கொடுங்க. ஸோ அதுக்கான சார்ட் வந்துட்டு டிஃபால்ட்டான ஒரு சார்ட் வந்துட்டு உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு இந்த சார்ட் பிடிக்கல, எனக்கு வேறு சார்ட் வேணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள் சேஞ்சு சார்ட் டைப்னு இருக்கும், அங்கே போய்க்கோங்க. இப்போ எனக்கு காலம் சார்ட் வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் காலம் சார்ட்டை கொடுங்க. ஓகே பண்ணுங்கள், உங்களுக்கு காலம் சார்ட் வந்துடும். ஓகே, Alt F1 டு கிரியேட் அ நியூ சார்ட். ஓகே, இப்போ நான் இந்த சார்ட்டை டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பேஜில் சார்ட் வந்துச்சா, இப்போ எனக்கு அடுத்த ஒரு ஷீட்டில் சார்ட் வேணும். ஸோ அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு F11 கிளிக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷீட்டில் உங்களுக்கு சார்ட் ஒன்றுனே போட்டு ஒரு ஷீட்டில் உங்களுக்கு அந்த சார்ட் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு சார்ட் மாதிரினா சேஞ்ச் சார்ட் டைப் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம டேட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு, சார்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். கடைசியில் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் என்ன பண்ணுறது? சப்போஸ் இப்போ எடுத்துக்கோங்க, நான் குட்டுன்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு யூ போட்டு டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் சின்ன டேட்டாவாக இருக்கனால பார்த்து தெரிஞ்சிருச்சு. பெரிய டேட்டாவுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா F7 கிளிக் பண்ணுங்கள். F7 கிளிக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்துட்டு உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கே இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த செலக்ட் ஆகிருக்க செல்லில் வந்துட்டு உங்களுக்கு இப்படி இருக்குது. நான் அந்த செல்லையே செலக்ட் பண்ணல, அதனால F7 கொடுத்தேன்னா எந்த செல்லில் வந்துட்டு மிஸ்டேக் இருக்கோ அதை அந்த செல்லை செலக்ட் பண்ணிடும்.
இது வந்துட்டு நீங்கள் குட்னு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் குட்னு கொடுங்க, சேஞ்ச் கொடுங்க, எஸ் கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். யூ ஆர் குட் டு கோ. உங்களது வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணப்பட்டுருச்சுன்னு அது சொல்லும். நெக்ஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரிப்போர்ட்டும் தயார். இப்போது இதை நான் சேவ் பண்ணணும். நீங்கள் கண்ட்ரோலில் சேவ்னு தெரியும். நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணியிருந்துருக்கலாம். இதை நான் வந்துட்டு ஒரு புது ஃபைலாக சேவஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன கொடுக்கணுன்னா F12 கொடுக்கணும். F12 கொடுக்கறதுனால உங்களுக்கு சேவஸ் காட்டும். ஓகே, அங்கே போய்ட்டு நீங்கள் வேணுங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா இந்த ஒர்க் ஷீட்டை நான் க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். ஜஸ்ட்டு Ctrl W கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நான் சேவ் பண்ணல, அதனால் சேவ் கேட்குது. சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 1 2 3ன்னு ஃபைல் நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒர்க் ஷீட்டை நான் க்ளோஸ் பண்ணணுன்னா ஜஸ்ட் Ctrl W கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அந்த ஒர்க் ஷீட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணிடுங்க.